தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணினா தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த காணொலி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இப்போது மேச ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சிகளை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அது எப்போ பயிற்சியாருன்னா வருகின்ற 26/8/2024 முதல் 20/10/2024 முதல் மொத்தம் 54 நாட்களுக்கு மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரங்க என்னென்ன பலாபலன் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போது உங்களுக்கு ராசியாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு செவ்வாய். அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ அந்த 3ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன முயற்சி பண்ணாலும் அது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக வர 54 நாட்களுக்கு நீ அனுபவிக்க போகிறீங்க. பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் எந்த முயற்சி எடுத்தாலும் கூட ஒரு தோல்வி மட்டுமே தரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி 2ல். அப்போ குடும்ப வாழ்க்கையில் அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கும். பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனையில் இதுவரைக்கும் நம்ம நேர்மையாக நியாயமாக வாழக்கூடிய ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மேச ராசி நேரர். அந்த நேரலுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 2ஆம் இடத்துல அஷ்டமாதிபதியை 2ஆம் இடத்துல வந்து நிற்கும் போது அந்த தொந்தரவு கொடுக்கத்தான் போயிருக்கு. பார்த்தீங்கன்னா நீ ஏன்டா இந்த கல்யாணம் முடித்தோம் அப்படிங்கிற வருத்தம், இந்த பொண்ணை நம்ம தப்பாக தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. சரிங்களா? நமக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆச்சு, லேட்டாக நடந்த நல்ல பொண்ணு வரும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி 2ல் இருக்கும்போது நீங்கள் நினச்ச மாதிரி பொண்ணு வர்றதுக்கான அமைப்பே இல்லை. தப்பான வரனை தேர்ந்தெடுத்துட்டோம், நமக்கு கடவுளை இப்படி வழி விட்டுட்டாரே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஸ்தானத்தில் 2ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போது இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடிய தன்மை இருக்குது. பார்த்திங்கன்னா இது ரொம்ப சண்டைங்க, எப்போ தான் பேசுனா சரியாகும் அப்படிங்கிற காலகட்டத்தில் இருந்துப்பீங்க பார்த்தீங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு மிதுன ராசியில் போய் செவ்வாய் நிற்கிறார். அப்போ ராசியாதிபதியே 3ஆம் இடத்துக்கு போகும்போது நீ என்ன முயற்சி எடுத்தாலும் அது உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் 54 நாட்களை நல்லபடியாக பயன்படுத்தினீங்கன்னா கணவன் மனை கூட சேர்ந்து வாழ்றதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகும். அதை நல்லபடியாக பயன்படுத்திங்க. இதில் வெளிநாட்டில் வேலை இழந்துட்டு நிறைய பேர் வேலை தேடி இருப்பீங்க. அது நம்ம எப்பவுமே நேர்மையாக செயல்படக்கூடிய ராசி மேச ராசி தான். நம்ம துரோகம் செய்ய தெரியாது அப்படித்தான் இருப்பீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு வேலை இல்லைன்னா அடுத்த வேலை கிடைச்சிருன்னு சொல்லி இந்த வேலையை விட்டுருப்பீங்க. அப்போ அந்த வேலையை விட்டுட்டு வேலை தேடின காலகட்டம் மிக அதிகம். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலை பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா குரு தான் உங்கள் ரேட்டில் இருக்கிறதுனால வருமானம் எதிர்வழியில் வந்துடும் அப்படின்னு நினச்சி தான் வேலையை விட்டுருப்பீங்க. ஆனால் வேலையை விட்டதுக்கப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு இந்த வேலையும் இல்லை, கடந்த வேலையும் இல்லை, நமக்கு எப்படா இப்படி ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வந்திருக்காதே அப்படின்னு நினைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த கூடிய சீக்கிரத்தில் வந்திருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. பாருங்க, இந்த முயற்சி ஸ்தானாதிபதி அடுத்தது ராசியாதிபதியே முயற்சி ஸ்தானம் இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கும்போது வெளிநாட்டில் இது வரைக்கும் 54 நாள் கிடைக்கல அப்படின்னா வரக்கூடிய 26/8க்கு மேலே உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படிங்கிற 3ஆம் இடத்துல வந்து நின்றுட்டார் அப்படின்னா உங்களுக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் கூட அந்த முயற்சியில் நல்ல பலன் கொடுக்க போகுது. நல்லபடியாக பயன்படுத்திங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ இது கூட சேர்ந்து நல்லபடியாக நல்ல பலனை கொடுக்க போகுது. அப்போது நீங்கள் இனிமேல் வெளிநாட்டில் வேலை முயற்சி பண்ணினா வரக்கூடிய 26/8/2024 மேலே இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் வேலை அப்படிங்கிறது நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போது இந்த உள்ளூரில் நிறைய பேர் இந்த வேலையை விட்டு போட்டு வேறு வேலைக்கு போயிருக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஷ்டமாதிபதி 2ல் குரு பகவான் கூட சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம எங்கெல்லாம் நம்ம நேர்மையாக நியாயமாக செயல்படணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் ஒரு அவமானம் பேர் கம்பல்சரி கொடுத்துட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்கவே இல்லையே, நம்ம கௌரவமாக வாழ்ந்துமே, நம்ம இந்த காலகட்டத்தில் நம்ம இப்படிலாம் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டுமே அப்படின்னு ஒரு வருத்தத்திலே இருந்திருப்பீங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி கூட உங்களுக்கு குரு பகவான் சேரும்போது தொழிலில் வேலையில் பயங்கரமாக பிரச்சனை வரும். மேலதிகாரி டார்ச்சர் அதிகமாக இருக்கும். இந்த வேலையை விட லேடிஸ் வேலைக்கு நண்பர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரி ஜென்ஸோட டார்ச்சர் அதிகமாக இருக்குது. இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமா இல்லை வேறு வேலை தேடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டே இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த காலகட்டத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி ராசியாதிபதியே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால 100% வேலை தேடுது அப்படின்னா 100% கிடைக்கிறதுக்கான தன்மை இருக்குது. அப்போது பாருங்கள், உங்களுக்கு ராசியாதிபதியே 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் நினச்ச மாதிரி வேலை கிடைக்க போகுது.
போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிறது மனசுக்கு பிடிச்ச வேலை அப்படிதான் சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் 26/8க்கு மேலே நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்கான வேலை அப்படிங்கிறது உள்ளூர்லேயும் கிடைக்க போகுது. அப்போ முயற்சி பண்ணால் போதும், ராசியாதிபதி மூலியம் இருக்கிறதுனால தைரியமாக போல்டாக செய்யக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா திருமணமே ஆகலைங்க. நம்ம பார்த்தீங்கன்னா திருமணம் எத்தனை 5 வருஷம் பார்க்குறாங்க, 7 வருஷம் பார்த்தாலும் கூட திருமணம் ஆகலைங்க. நம்ம ஒரு கௌரவமாக வாழ்ந்தாச்சு, நல்ல பொண்ணாக வருதுங்க, ஆனால் வீடு வரைக்கும் வர்றாங்க, நம்ம பார்த்துட்டு நிச்சயம் பண்ணல அவர் போகிறோம், எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டுக்கிறீங்க. அப்போது இந்த காலகட்டத்தில் பாருங்கள், குடும்ப 8ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதியே 3க்கு போகிறார். அந்த 3க்கு போய் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. பார்த்தீங்களா, அந்த பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது 100% உங்களுக்கு கல்யாணங்கிறது உறுதியாக நடந்துடும். இதில் பாருங்கள், குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போது 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அவர் உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு ராசியாதிபதி போகும்போது மிக சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. நல்லபடியாக ராசியாதிபதியை உங்களுக்கு 3க்கு போகிறது மிக அற்புதமான யோகமாக இருக்க போகுது. பாருங்கள், தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலுக்காக நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க. நம்ம எப்படா இந்த கடனெல்லாம் கட்டுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருப்பீங்க. பாருங்கள், தகுதிக்கு மீறின கடன் அப்படின்னா கடந்த காலத்தில் இருக்கும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, லாபஸ்தானாதிபதி அப்படிங்கிறது உங்களுக்கு சனி பகவான் வேறு வக்ரமாகிறார் உங்கள் ராசியில். அப்போது உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்தை பார்த்தா தான் நமக்கு ஏதாவது ஒரு கிரகம் பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்துலேயே இருந்திருக்கு. பாருங்கள், உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் ராசியாதிபதி இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனாலே உங்களுக்கு கம்பல்சரி ஒரு 100% உங்களுக்கு செவ்வாயே பார்க்குறாரு. பார்த்தீங்களா, அதில் வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லபடிய வளர்ச்சியை கொடுக்க போகுது. இது வரைக்கும் உங்களை எல்லாம் கூட்டாளியை சேர்ந்து நண்பர்களை ஏமாற்றிருக்கலாம். ஆனால் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொன்னாங்களோ அவங்களே நம்ம கூட சேர்ந்து செய்யலாம். இது வரைக்கும் செஞ்ச தொழிலை நம்ம மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆகி மறுபடியும் நல்லபடியாக தொழில் செய்யலாம் அப்படின்னு சேர்ந்து செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு 8ஆம் பார்வையோ 10ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்கே உச்ச இடத்துல பார்க்கும்போது 100% உங்களுக்கு நல்ல தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்க, ஒன்று 9ஆம் இடத்தை அப்பாவோட உடல்நிலை என்ன இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம், அப்பாவோட உடல்நிலையை நீங்கள் கவனமாக பார்த்துட்டா மிக சிறப்பாக இருக்குது. பாருங்கள், அந்த செவ்வாய் பகவான் அங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவோட உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அப்பப்போ உருவாகும். இதில் நல்லபடியாக கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா சரி. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு காலப்பிரச்சனை 4ஆம் இடத்து லக்னத்துக்கு ஒரு அம்மா மேலே ஒரு அபிரிவிதமான பாசம் அப்படின்னா அந்த மேச ராசிக்காரனுக்கு இருக்க போகுது. சரிங்களா, அம்மாவோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போகுது. பாருங்கள், உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது 4ஆம் வாரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த செவ்வாய் 4ஆம் வாரியாக 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இது வரைக்கும் நம்ம கடன் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் பகவான் பார்த்துச்சு அப்படின்னா படிப்படியாக குறைப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அங்கே கேது பகவான் இருக்கிறாரு, இருந்தாலும் கூட அங்கே செவ்வாய் பார்க்கும்போது நல்லா சுப பலனாக கொடுக்குறாரு. அப்போ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா குரு பகவான் சேர்ந்து பார்க்கறதுனால கடன் படிப்படியாக குறையிறதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டமாக இருக்க போகுது. பாருங்கள், இந்த 56 நாட்களை நல்லபடியாக பயன்படுத்தினா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குறது. வேலையிலேயாகட்டும், தொழிலையாகட்டும், பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலையாகட்டும், கணவன் மனைவி உறவாகட்டும், இது எல்லாமே இந்த 54 நாட்களுக்கு மேலும் மேலும் வலுக்கு சேர்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு. ஆனால் மேசராசிக்காரங்க நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போகுது, மிக சிறந்த யோகத்தை கொடுக்கறதுனால இருக்கும். அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். உங்கள் ராசியில் ஜனன ஜாதகத்திலையும் திசா புத்தியில் பார்த்தீங்கன்னா என்ன ராசி போகுது, என்ன திசை போகுது, என்ன அந்தரம் போகுது அப்படின்னு வச்சு தான் பலன்கள் சொல்லலாம். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு கொள்ளலாம். நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தரணிதாசன், பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர். நன்றி, வணக்கம்.